ஸ்ரீலங்கன் மட்டன் ரோல் செய்முறை. முதலில் நீங்கள் ஒரு சட்டியில் சிறிதளவு ஒயில் விட்டு அதனுள் கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். அதன் பின்பு ஒரு டொமாட்டோ எடுத்து அதனையும் சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதனையும் போட்டு வதக்க வேண்டும். பின்பு 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதனை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதனையும் அதனுள் போட்டு சிறிதளவு தண்ணீர் விட்டு 20 நிமிடங்களுக்கு நீங்கள் வேக வைக்க வேண்டும். வெந்தவுடன் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அதனை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி அதனையும் அதனுள் சேர்த்து 1 டீஸ்பூன் கறிமிளகாய் தூள், சிறிதளவு உப்பு போட்டு அதனை மூடி ஒரு 20 நிமிடங்களுக்கு நீங்கள் வேக வைக்க வேண்டும். கறி வெந்தவுடன் அதனை இறக்கி அதனுள் சிறிதளவு எலுமிச்சம்பழ ஜூஸ் விட்டு கறியை நன்றாக கலக்க வேண்டும். அதன் பின்பு நீங்கள் ரோல் பேப்பர்ஸ் எடுத்து இந்த கறியை சிறு சிறு அளவு அந்த ரோல் பேப்பரில் வைத்து நீங்கள் ரோல் பண்ண வேண்டும். ரோல் பண்ணி எல்லாவற்றையும் வைத்துவிட்டு பிரெட் கிரம்ஸும் முட்டையும் எடுத்து ஒவ்வொரு ரோலாக முட்டையை அடித்து அதனுள் தோய்த்து பிரெட் கிரம்ஸை கோட் பண்ணி வைக்க வேண்டும். பின்பு ஒரு சட்டி எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் விட்டு நீங்கள் ரோலை அந்த ஆயில் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுக்க வேண்டும். இப்போது உங்களுக்கு மிகவும் சுவையான ஸ்ரீலங்கன் மட்டன் ரோல் தயாராகிவிடும். பிடித்திருந்தால் நீங்களும் இந்த ரோலை செய்து சாப்பிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.